எனக்கு துணி அதே மாதிரி மடிக்க தெரியாது. அடங்கொப்பம் தாமரை பரல்ல தலைமுழுக. மடிக்க தெரியும் கத்துக்க வேண்டியதானே. அது நல்லா இருக்காது. அது அனாவசியம். ஒரு விஷயம் இதை இப்படி சொல்லலாம், ஆனா நான் வந்து அதை இப்படி தான் சொல்லுவேன். பேசிக்கா எனக்கு வந்து அவங்க தூங்குனா பிடிக்காது சார். 11 மணி வரைக்கும் வாயை பேனு வச்சு தூங்குறத பாரு. செல்ஃப் வந்து ஸ்டார்ட் ஆகாது, கிக் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணும். என்னமோ வந்து ஒன்னு சொல்வா பண்ணவே மாட்டாங்க. நம்மளுக்கு வண்டியை பத்தி எல்லாம் தெரியாது சார். அண்ணே ஊர்ல பெரிய மனுஷன் நீங்களே இப்படி பேசலாம், வந்து பேசி விடுங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியுமா? முடியாது. முடியும், கண்டிப்பா முடியும். கண்டிப்பா முடியும். கண்டிப்பா முடியும். ஆனா நீ வா, ஆபீஸை விட்டு வா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சார் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. இன்ன வரைக்கும் நான் துணி துவைச்சதே இல்ல. 2 வருஷமா அவங்க தான் அந்த வேலையை பாக்குறாங்க. என்ன மிஸ்டர் சிவகுழந்து, 2.5 ஸ்டார் ஹோட்டலோட ஆபரேஷன் மேனேஜர் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம உங்களுக்கு ஷேமா இல்ல? பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு செஞ்சிட்டல. எனக்கு துணி அதே மாதிரி மடிக்க தெரியாது. அடங்கொப்பம் தாமரை பரல்ல தலைமுழுக. மடிக்க தெரியும் கத்துக்க வேண்டியதானே. அது நல்லா இருக்காது. அது அனாவசியம். கபோர்ட்ல பாக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், அவங்க பண்ணாங்கன்னா அழகா இருக்கும். எல்லாம் என்ன யாரும் நடுவுல காய போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் அவங்களே செஞ்சிருவாங்க. அவர் அயன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமேன்ட்டு சோகமா வச்சு கேட்டோன்னே சரி ஓகே பண்றேன் அப்படின்ட்டு போயிடுவேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஹஸ்பண்டுக்கு எதுவா இருந்தாலும் ஒரு டிராமா பண்ணாதான் புரியும். அவங்க மரமண்டைக்கு அது வரைக்கும் ஏறவே ஏறாது. இது ஏன்னு தெரியல. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரம். முடிச்சிட்டு தண்ணி எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொல்றேன். என்னடி ரொம்ப ஓவர் அடுக்குற, போட்டே வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிரும். அதுக்கு அவன் வந்து நான் எடுத்துட்டு வர முடியாது, நீ தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. வீரண்டு நீ எடுத்துட்டு வர வரைக்கும் நான் வந்து மேல படுக்க மாட்டேன், நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பில்லோ கீழே போட்டு நான் கீழே படுத்துட்டேன். அது வரைக்கும் நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே கிடையாது. இப்ப திடீர்னு உங்க வீட்டு காட்ட எனக்கு மயக்கமா இருக்கு நடிக்கணும், எப்படி நடிப்பீங்கப்பா? நிக்க முடியா? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? வெளியே போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆயிருக்கும். எனக்கு தெரியும் ஒரு கால் வரும்னு எனக்கு தெரியும், அவ எப்படி பேசுவான்னு தெரியும். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? சரி எங்க இருக்க? அத வந்துட்டு இருக்கும், ஒரு 5 நிமிஷம் இருக்குமா? அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து பயங்கரமா இருக்கும். எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? நான் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறது ஒரு கோயிலுக்கு போகணும்னு வாங்க பக்கத்துல. எந்த கோயிலுக்கு? குன்னக்குடி கோயிலுக்கு. சரிவா சார் நம்ம கோயில் தானே பக்கத்துலன்ட்டு கிளம்பி பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஈசிஆர்ல இருக்க கோயிலுக்கு போகணும்னு வாங்க. அங்க ஈசிஆர் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் சூப்பரா சாப்பிட்றதுக்கு. அந்த ரெஸ்டாரண்ட் முடிஞ்சா இவ்வளவு தூரம் வந்துட்டு கோவளம் பீச் பார்த்துடலாம். அந்த பீச் முடிஞ்சு அதுக்கப்புறம் போகும்போது எங்க அம்மா வீட்டுக்கு இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது, அந்த அளவுக்கு கோவம் வருது. ஆக மொத்தம் 1 டே ஃபுல்லா எடுத்துருவாங்க. இதோட முடியாது, ஓவரா கண்ணை கட்டுது. இது முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த போட்டோஸ் எல்லாமே வாட்ஸ்அப்ல போட்டு யூ மேட் மை டே அப்படி இப்படின்ட்டு போட்டு ஸ்டேட்டஸ் பாக்குற எல்லாரும் கொஞ்சம் பிரச்சனை வரா மாதிரி பண்ணி விட்டுறது. குட், வெரி குட், குட் கேரக்டர். ஏன் இந்த டிராமா குயின் வேடம் போட வேண்டி இருக்கிறது? மார்னிங்ல இருந்து சண்டை நடந்திருக்கும், நைட்டு அவங்க பாட்டு படுத்துருவாங்க. எந்த சண்டையும் நடக்காத மாதிரி நாமளா வந்து நிம்மதியா தூங்கிடுவாங்க. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி இல்லடா உனக்கு. நானும் திரும்பி பாப்பேன், என்ன தூங்கிட்டாங்க அப்படின்னு. இன்னும் சத்தமா தேம்பி அழுகிற மாதிரி கட்லே ஆடுற அளவுக்கு தேம்புற மாதிரி. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே? இல்ல சார். காலையில இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்றத ஸ்லோ மோஷன்லயே சொல்லிட்டு வருவாங்க. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும், கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு. அது கேட்கும் போது ஐயோ இவ்வளோலாமா பண்ண நீ டெய்லி அது பண்ணுவாங்க. எப்படி சொல்லுவாங்க எனக்கு இது புரியல. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? நான் காலைல ஏஞ்சேன்ப்பா, குழந்தை வேற அழுதுட்டே இருந்துச்சு. என்னால உடம்பு முடியல, சமைக்கவும் முடியல. நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். நான் நினைச்சா டப்புன்னு அழுதுருவேங்கிறவங்க அழுகலாம். யாரு? ஏய் இன்னும் இவ்வளவு பேரா? எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. நான் இப்ப அழ சொல்லுவேன். அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? ஏங்க யாரெல்லாம் அழுக முடியும் சொல்லுவாங்க. அவங்க இதோட ஆச்சரியமாக இருக்கிறது விஜய் டிவிக்கு. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. ஒரு நிமிஷம், அந்த பொண்ணு மூடு செட் பண்ணுது.
ரெடி 1 2 3 அழுகோ. நீ ஏமா அது அழுது முடிச்சிட்ட, ஒத்துக்கிட்ட, என்ன அழுதுகிட்டே இருக்கிய? ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருப்பேன். நடந்து கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டலா பார்ப்பாங்க. வீட்டுக்கிட்ட வந்ததும் பின்னாடி தேடி பார்ப்பேன், ஆளை காணா. ஒரு பிக்கியும் காணா. கீழே உட்காந்துட்டு ஒரு மாதிரி வாயை உப்புன்னு வச்சிருப்பாங்க. இது ரோட்லயா? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஒரு மாதிரி முடியெல்லாம் முன்னாடி இருக்கும். பக்கத்துல யாருன்னா வந்துருப்பாங்க, தம்பி அந்த பொண்ணு கீழே உட்காந்துருச்சுப்பா அப்படின்வாங்க. ரொம்ப ஓவரா போறீங்கடா. இப்போ எல்லாம் கடைக்கெல்லாம் போறீங்க, உங்களுக்கு எதுவும் ஒரு வாங்கி தரல, இதான் பிளாட்ஃபார்ம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. வாயை ஒரு மாதிரி வைப்பில, அதை வச்சு காட்டு. அவன் உட்காந்து என்ஜாய் பண்ணியிருக்கான், நீ பாவம் அவனை கடுப்பேற்றிருக்க. அப்படி ஒரு வேலை பார்க்கறனால திடீர்னு ரோட்ல உட்காரீங்கன்னு. பிகாஸ் அது ஒண்ணு மட்டும் தான் இவங்க கிட்ட ஒர்க் அவுட் ஆகும். குட், வெரி குட், குட் கேரக்டர். அது நடக்காது. அது ஒண்ணு பண்ணா இது நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன் இந்த டிராமா குயின் வேடம் போட வேண்டி இருக்கிறது? இப்போ என்னோட சைடு சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது பெருசா நான் செய்யணும், நகை செய்யணும் அப்படின்னா நான் ஒரு டிராமா பண்ணாதான் சார் அது நடக்கும். என்ன எப்படி புலம்புடுற ஆதா மீனாட்சி? ஏன்னா இவர் வந்து சிம்பிளா ஒரு 1000 ரூபாய் வச்சு பிடிச்சிடலாம், 2000 ரூபாய் வச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து உங்களோட அருமையை நீங்க ஏதாவது ப்ரூஃப் பண்ணி காட்டணும் அப்படின்ற மாதிரி நல்லா ஏத்தி 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 விட்டு நல்லா ஒரு சிறப்பான ஆள் நீ. இப்ப அவங்க வீட்டுல தங்கச்சி பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும், ஒரு பெருசா செய்ய நினைப்பார்ல. ஒரு மெடிக்கல் சைடான ஒரு எக்ஸ்பென்சிவ் இருக்குன்ற மாதிரி ஷோ பண்ணிடுவேன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதையும் உங்க ஆளுங்களுக்கு செய்யறதுக்கும் பண்ணணும், அப்புறம் அவங்க ஆளுங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு எப்படி? அது எல்லாம் என் நேரம் புண்டை. நீங்க ஜென்யூனா பண்றது இவங்க எதெல்லாம் டிராமான்னு நினைச்சறாங்க, ஹர்ட் ஆயிடுது உங்களுக்கு. ஜென்யூனா நான் அழுதாலும் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க.